தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டுவர வேண்டும் மற்றும் போதைப்பொருள் பழக்கத்தை தடுத்து ரவுடிகளின் அட்டகாசத்தை தடுத்து நிறுத்தி சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சமீப காலமாக ரவுடிகள் கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டுவதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்குள் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும், சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் மற்றும் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வந்து கந்து வட்டியால் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.